ஹாய் கைஸ், குட் மார்னிங். சாட்டர்டே மார்னிங் ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி பார்த்துடலாம். இது வந்து திருநெல்வேலி ஸ்டைல் சாம்பார். இதில் வந்து கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், கேரட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு வந்து சிறுபருப்பு வந்து ஒரு 100 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு குக்கரில் வந்து மஞ்சள் பொடி, காயம் போட்டு வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ரெடி பண்ணியாச்சு. இட்லி ஊற்றி வச்சிட்டோம். நல்லா வெந்துருச்சு. இது நல்லா மேஷ் பண்ணிடலாம். கேரட்லாம் இருக்கும், நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வத்தப்பொடி வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி. இது இட்லி சாம்பார் தாங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி போட்டு தாளித்து இறக்கிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்குது. 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். சாம்பார் கொதிக்குது. இட்லி ரெடி, தோசை ரெடி. கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இங்கே தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, நெக்ஸ்ட்டு வந்து 2 காஞ்ச மிளகா, அவ்வளோதான். சாம்பார் முடிஞ்சிச்சு. ஹாய், இப்போ நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். வெளியே எதுக்காக போகிறோன்னா, அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு தீவிரமான ஃபேன் இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஹாரி பாட்டர் ஃபேன் இருக்காங்க. அவங்க வந்து கண்ணு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால சரி போய் என்னென்னு பார்க்கலாம். உண்மையாகவே கண்ணு தெரியலையா, இல்லைனா அந்த ஹாரி பாட்டர் போட்டு பார்த்துமா ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி போடுறதுக்காக கண்ணு தெரியலையா என்னென்னு போய் பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி அரவிந்த் போய் என்னென்னு இன்றைக்கி உண்மையை கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கி உண்மையாகவே கண்ணு தெரியலையா என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் மேடம்க்கு. வாங்க போவோம், அரவிந்த் போவோம். எஸ், நம்ம அரவிந்த் வந்தாச்சுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகலாம். அரவிந்த் உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ குழந்தைங்க, இதை பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. சனிக்கிழமைனால அவ்வளோ பேரும் ஐ டெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைங்களும் கண்ணாடி போட்டிருக்காங்க. பாப்பாவுக்கு செக் பண்ண வந்திருக்கோம். 10 இயர்ஸ் மேலே தனியாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு நிறைய கூட்டம்னால ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க, 3:30 போல் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் கீழே கேன்டீன் போயிட்டு நல்லா நாங்கள் இருந்த சாப்பாடு, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் செக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய் கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், அரவிந்த் போயிட்டு வந்துட்டோம். கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஹாரி பாட்டர் பொண்ணு தான் வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருந்தது. இருந்தாலும் நம்ம திருப்திக்காக போய் பார்த்துட்டு வந்தாச்சு. எல்லாம் ஆல் சேஃப். தேங்க்யூ. இது வந்து கண்ணாடி வந்து வாங்க முடியலன்னு சோகத்தில் திரும்பி வர்றப்ப ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து மேடமை வந்து கொஞ்சம் மனசை குளிர வச்சுட்டு வந்தவங்க. அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தோம். சரி, ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.